வாரம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சீரீஸ். இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டர்ல வரும், என்னென்ன படம்லாம் ஓடிடில வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுபடி இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டர்ல வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு இந்த வாரம் சலார் படத்துடைய பாகம் 3 திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். கேஜிஎஃப் படத்துடைய பாகம் 2க்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கலாம். ஒருவேளை படம் வெளிவந்து ரிப்போர்ட் எல்லாமே தாறுமாறா வந்ததுக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பிக்கப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஷாருக் கான் நடிச்சு டங்கி அப்படின்ற ஒரு இந்தி திரைப்படம் இந்த வாரம் தியேட்டருக்கு வந்திருக்கேன். ஆனா இந்த படத்தை அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு பேன் இண்டியா படமா தான் அவங்க எடுத்தாங்க. ஆனா இப்போ டப் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தி வெர்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு. தமிழ் வெர்ஷன் மேபி ஓடிடில வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கடுத்து அக்வாமேன் அண்ட் த லாஸ்ட் ஆஃப் கிங்டம் அப்படின்ற ஒரு ஆங்கில படம், அதாவது அக்வாமேன் சீரிஸுடைய 2ஆம் பாகம். இந்த படத்துக்கும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணல. ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா ரொம்பவே போரான ரிப்போர்ட் தான் இந்த படத்துக்கு இருக்கு. நீங்க யாருன்னா இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. அதுக்கடுத்து காஞ்சூரிங் கண்ணப்பன் லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்க போது. அதுக்கடுத்து சபாநாயகன் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் இந்த வாரம் தியேட்டருக்கு வருது. அதுக்கடுத்து அனிமல், இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு வேர்ல்டு வைடு கிடைச்சிருக்கு. 800 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்திருக்கு. இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்க போது. அதுக்கடுத்து ஃபைட் கிளப், இந்த படமும் இந்த வாரம் உங்களுக்காக தியேட்டர்ல இருக்கு. அதுக்கடுத்து ஜோ அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம், இந்த படத்துக்கும் நல்ல ரிப்போர்ட் இருக்கு. இந்த படமும் உங்களுக்காக இந்த வாரம் தியேட்டர்ல இருக்க போது. சரி, அதுக்கடுத்து இந்த வாரம் என்னென்ன படம்லாம் ஓடிடில வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயிக்கோ அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து கோஸ்ட் லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு கனடா மூவி. இந்த படம் இந்த வாரம் உங்களுக்காக ஆஹா ஓடிடில தமிழ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து ரிபில் மூன் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம், நம்ம ஜாக் ஸ்னைடர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. அதுக்காகவே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். ஆனா இந்த படத்துக்கு ஒரு இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. படம் எப்படி இருக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுல குறிப்பா தமிழுமே டப் பண்ணி தான் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து டோபி அப்படின்ற ஒரு கன்னடா மூவி இந்த வாரம் சோனி லைவ்ல வருது. அவங்க வராங்கன்னா அவங்க ஸ்ட்ரீம் பண்றாங்கன்னா கண்டிப்பா இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்பி அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படம் லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மூவி. இந்த படம் இந்த வாரம் உங்களுக்காக ஜியோ சினிமால ஸ்ட்ரீம் பண்றாங்க. அவங்க தரப்புல இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. மேபி தமிழ் அப்படி வரலாம், வராமலையும் போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நான் சொன்ன இத்தனை படத்துல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப அவளா காத்துக்கிட்டு இருக்கீங்க? தியேட்டர் போக போறீங்களா இல்ல ஓடிடிலேயே பார்க்க போறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.